ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இது வரைக்கும் நாம் எது கரெக்டு அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருந்தோமோ அதில் என்ன ஒரு தப்பு இருக்குது, அதை இனி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக கற்றுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இல்லை அப்படின்னா இல்லை இதெல்லாம் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியில் நம்ம போயிடுவோம். கடைசி வரைக்கும் அந்த தப்பை நம்ம சரி பண்ணிக்கவே முடியாது நண்பர்களே. ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது இஃபெக்டிவாக இருக்கும். லைஃப் லாங் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ட்ரடக்ஷனை மட்டும் கொஞ்சம் நல்லா கருத்தாக கவனிச்சிங்கன்னா பின்னாடி வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் சொல்லிக் கொடுக்காமே நீங்கள் பண்ணிடுவீங்க. சரிங்களா? கவனிங்க. இந்த ஹேவ் ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தையை நாம் எந்த நவுன்ஸு கூட யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துடலாம். ஐ, வி, யூ, தே. ஐனா நான், யூனா நீ இல்லாட்டி நீங்கள், ஒருவராக இருந்தால் நீ, நிறைய பேர் இருந்தால் நீங்கள். வி அப்படின்னா நாம், நாங்கள். தே அப்படின்னா அவர்கள். மனிதர்களை தவிர வேறு பொருட்கள் இருந்தால் இல்லாட்டி விலங்குகள் இருந்தால் அதை அவைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அது ப்ளூரல். இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் அடுத்து, இந்த மாதிரியான பெயர் சொற்களுக்கு அடுத்து நீங்கள் ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையை போடணும். இது ரூல். மாற்றி போட்டால் தப்பு தான் வரும். சரிங்களா? அடுத்து ஹீ, ஷீ, இட்டு. அவன், அவர், அவள் இல்லாட்டி அவர். இட்டுனா அது, இது நம்ம சொல்லுவோம். நேமு நம்மளோட பேர். எந்த பெயர்களாக இருந்தாலும் சரி அதெல்லாமே இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்குள்ளே வந்துடும். அந்த வார்த்தைகளுக்கு அடுத்து நம்ம ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தையை போடணும். புரியுதுங்களா? இப்போது இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு அடுத்தும் பீன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அதற்கடுத்து வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மில் போட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். எப்படி? ஷீனிங்கிற வார்த்தை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஷீ என்ன வரணும்? ஹேஸ் வரணுங்களா? அப்போ ஹேஸ் வந்துருச்சு. ஷீ ஹேஸ். அதற்கடுத்து என்ன இருக்குது? பீன். வேர்பு கால் இருக்குது. ஐஎன்ஜி போட்டாச்சு. காலிங். ஷீ ஹேஸ் பீன் காலிங். நல்லா கவனிக்கணும். ஷீ ஹேஸ் பீன் காலிங். அப்போ நீங்கள் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நண்பர்களே. ஃபஸ்ட்டு இது என்ன டென்ஸு? என்ன டென்ஸு? கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது அது ப்ரெசண்ட்டாக, பாஸ்ட் அதெல்லாம் விட்டுருங்க. அது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா ப்ராக்ரெசிவ், கண்டினியூவஸ். ஏன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு செயல். சரிங்களா? இப்போ ஹேஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் அப்படின்னா ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் எப்போ ஆரம்பிச்சிருக்கும்? எப்படி? அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் எப்போ ஆரம்பிச்சிருக்கும், ஆனால் ப்ரெசண்ட்டில் கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், ப்ரெசண்ட்டில் மட்டும் கிடையாதுங்க. பாஸ்ட்டில் இல்லாட்டி கொஞ்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஆரம்பிச்சிருக்கும், ஆனால் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்சிருக்காது, ஃப்யூச்சரை நோக்கி போய்கொண்டிருக்கும். அப்போது இதோட டியூரேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். எப்போ ஒரு கண்டினியூஸாக நடக்கிற அந்த பர்டிகுலர் ஆக்ஷனோட டியூரேஷன் அதிகமாக வச்சு நம்ம சொல்கிறோமோ அப்போல்லாமே நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணணும். சரி, இதற்கு தமிழில் என்ன அர்த்தம் எழுதிடலாம் வாங்க. ஷீ ஹேஸ் பீன் காலிங். அவள். ஓகே, காலிங் அப்படின்னு தான் இருக்கிறது தான் இங்கே வேர்பு. அதைத்தான் தமிழில் கொண்டு வரும்போது 2வது இடத்துல கொண்டு வரணும். அவள் அழைத்து. கால்னா அழைத்து. ஐஎன்ஜி இருக்குங்களா? ஐஎன்ஜிக்கு தமிழில் கொண்டுன்னு அர்த்தம். ஓகே, பீன் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ப்ராக்ரஸை காட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, பாருங்கள். அவள் அழைத்து கொண்டு இருக்கிறாள். ஓகே, இந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் நாம் அந்த பர்ஃபெக்ட்டுக்குன்னு ஒரு கண்டினியூஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை காட்டுவதற்காக பீன் அப்படிங்கிற அந்த லாங் டியூரேஷனை காட்டுறதுக்காக என்ன பண்ணுறோம்? யூஸ் பண்ணுறோம். நல்லா கவனிங்க. அவள் அழைத்து கொண்டு இருக்கிறாள். அவள் அழைத்து கொண்டு இருக்கிறாள். ஷீ ஹேஸ் பீன் காலிங். ரொம்ப நேரமாக கூப்பிட்டுருக்காடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே இப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஷீ ஹேஸ் பீன் காலிங் யூ. ஷீ ஹேஸ் பீன் காலிங் யூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கனாலே ரொம்ப நேரமாக அவங்க அந்த வேலையை செஞ்சுட்ருக்காங்க தான் அர்த்தம். அவனை கூப்பிட்டே இருக்கா. இந்த மாதிரி தமிழாகத்தை நீங்கள் வச்சுக்கலாம் புரியறதுக்காக. அடுத்து பாருங்கள். ஷீ ஹேஸ் பீன் கால்டு. ஒரே ஒரு மாற்றம் தான். இங்கே காலுக்கு அடுத்து ஐஎன்ஜி இருக்குது, இங்கே காலுக்கு அடுத்து ஈடின்னு இருக்குது. ஒரே ஒரு
அந்த சஃபிக்ஸ் மட்டும் தானே மாறி இருக்குது, அதனால் மீனிங் மாறி இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க உன்னை கூப்பிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷி ஹாஸ் பீன் கால்டு யூ, கம் கம் கம், ஷி ஹாஸ் பீன் கால்டு யூ அப்படின்னு பொத்தாம் பொதுவாக போகிற போக்கில் அப்படியே அடிச்சுட்டு போகிறது. ரெண்டு ஒரே மாதிரி தான், நான் கடைசி ஒரு 2 லெட்டர் மட்டும் தான் மாறுது, யார் கண்டுக்கு போகிறா, பேசி விட்டு ஆனந்த பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம பேசிடுவோம். பார்த்தா மீனிங் தப்பாக இருக்கும். சரி, நல்லா கவனிங்க. ஷீ ஹாஸ் பீன் காலிங் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவள் அழைத்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆக்ஷனை இவங்க தான் செய்கிறாங்க, ஆக்ஷன் இவங்ககிட்ட இருந்து டெலிவர் ஆகுது. புரியுதுங்களா? எப்படி? ஆக்ஷன் இஸ் பீயிங் டெலிவர்டு ஃப்ரம் ஹர், அவங்க கிட்ட இருந்து ஆக்ஷன் டெலிவர் ஆகிட்டு இருக்கு. அப்போது இந்த ஆக்ஷனை வேற யாரும் அங்கே ரிசீவ் பண்ணுறாங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து வாங்க, ஷீ ஹாஸ் பீன் கால்டு. நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, எப்பெல்லாம் இந்த ஹாஸ் பீனுக்கு அடுத்து நீங்கள் இந்த V3-ஐ பார்க்குறீங்களோ அந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் யார் சப்ஜெக்டாக இருக்காங்களோ அவங்க ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். எங்கள் சப்ஜெக்ட் என்ன பண்ணுறாங்க? ஆக்ஷனை வாங்குறாங்க. இப்போ ஆக்ஷன் இவங்ககிட்ட இருந்து போகலை, ஆக்ஷன் இவங்க மேலே வருது. அப்போது இந்த ஸ்ட்ரக்சரில் V3 வந்தாலே இந்த பீன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பட்டு அப்படிங்கிற தமிழ் அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி? பட்டு. ஓகே, V3 வந்துச்சு அப்படின்னா அதற்கு நீங்கள் தமிழ் அர்த்தம் பிடிச்சிக்கோன்னா செய், செய்த அப்படிங்கிறது V1 V2. V1 செய், V2னா செய்த பாஸ்ட்டு, V3 அப்படின்னா செய்ய அப்படிங்கிற டோனில் நீங்கள் எடுத்துக்கணும். செய்ய, கொண்டு வர, பேச, பார்க்க, பாட. புரியுதுங்களா? வேற என்ன இருக்குது? சாப்பிட, உறங்க. இந்த மாதிரி என்ன பண்ணணும்? டோன்லேயே கொண்டு வரணும். எடுக்க. புரியுதுங்களா நண்பர்களே? அப்போ V3 அப்படிங்கிறது அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ்குள்ளே தான் வரணும். அப்போ பாருங்கள், இப்போ தமிழ் எழுதி காட்டுறேன். அவள் கால்டு, அழைத்த, அழைக்க அப்படின்னு சொல்லணும். ஓகே, அவள் அழைக்கப்பட்டு, ஹேஸ் இருக்குங்களா, ஹேஸோட தமிழாக்கம் அப்படியே தான் வந்துடும், இருக்கிறாள். அவ்வளோதான். பாருங்கள், அவள் அழைக்கப்பட்டு இருக்கிறாள். இங்கே இடையில இப்போ வரணும், இடையில போடலை, அதனால தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. அதையும் சொல்லுவீங்க தமிழ் கரெக்டாக எழுதுறா அப்படின்ட்டு, அதனால் எழுதிட்டேன். பாருங்கள், அவள் அழைக்கப்பட்டு இருக்கிறாள். நண்பர்களே நல்லா கவனிக்கணுங்க. இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் எதை சொல்லுதுன்னா, ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு, அந்த ஆக்ஷன் கடந்த காலத்தில் நடந்திருந்தால் அதை ப்ரெசென்ட் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம சொல்லுவோம். இல்லை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்கிறதுக்கும் இந்த பர்டிகுலர் திங்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். சரி, என்னோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லிடுறேன். இது ப்ரெசென்ட் பர்ஃபெக்டோ, பாஸ்ட் பர்ஃபெக்டோ, இல்லை ஏதோ இம்பாசிபிள் டென்ஸோ என்னமோ இருந்துட்டு போட்டோம், அது நமக்கு தேவையில்லை. இப்போது நான் தமிழில் அவள் அழைக்கப்பட்டு இருக்கிறாள், உங்களை அழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், உங்களுக்கு உங்களுடைய சம்பளம் போடப்பட்டு இருக்கிறது இப்படின்னு நான் தமிழில் சொன்னால் உங்களுக்கு புரியுமா புரியாதா? இதுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு பணம் போடப்பட்டு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டு இருக்கிறது, அதை எடுத்து என்ன பண்ணுங்க பாருங்க அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டு இருக்கிறது தமிழில் சொன்னால் புரியுமா புரியாதா? 100% புரியும். நம்மளோட தாய்மொழிங்க அது. தாய்மொழிக்கு டென்ஸு தேவையில்லை. அப்போது இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை சொல்லும் பொழுது உங்களுக்கு தமிழ் அர்த்தம் புரியுது இல்லை? தமிழ் அர்த்தத்தை மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. அப்போ ஹேவ் பீன், ஹேஸ் பீன் ப்ளஸ் V3 வந்தால் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் தமிழ் அர்த்தம் வரணும். அது என்ன டென்ஸில் வந்துட்டு போகுது, நமக்கு தேவை மீனிங் தான் வேணும். மீனிங் புரியுது இல்லை? அவ்வளோதான். டென்ஸை ரிசர்ச் பண்ணாதீங்க, விட்டுருங்க. மீனிங்கை தெரிஞ்சுக்கோங்க, அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் வச்சு பேச பழகுங்க, அவ்வளோதான். இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அவள் அழைக்கப்பட்டு இருக்கிறாள் அப்படின்னா யாரோ அவளை கூப்பிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இவங்க ஆக்ஷனை பண்ணலை, சம்படி ஹஸ் கால்ட் ஹர். எப்படி? சம்படி, யாரோ ஒருத்தர் இவங்களை கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அழைத்தல் அப்படிங்கிற ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா நண்பர்களே? தமிழ் அர்த்தத்தை புரிந்து வைத்துக்கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான பேசிவ் ஃபார்மில் உங்களால் புரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சு உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ரூலை விட்டுறலாம். ரைட். அப்போது இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் எப்படி வருது? ஒரு சப்ஜெக்டு, அதற்கடுத்து ஹேவ் இல்லாட்டி ஹேஸு, அதற்கடுத்து பீன் அப்படிங்கிற வார்த்தை, அதற்கடுத்து ஒரு V3. பீனுக்கு நாம் என்ன பண்ணுறோம், பட்டு அப்படிங்கிற தமிழாக்கத்தை வச்சுருக்கோம். அப்படி வச்சோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ட்ரான்ஸ்லேஷன் வருது. அவ்வளோதான் கான்செப்ட். புரியுதுங்களா? அப்போ இனிமேல்
எந்த இடத்துல மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நீங்கள் எங்கே பார்ப்பீங்கன்னா டாக்குமெண்ட்டில் பார்ப்பீங்க, ரிப்போர்ட்டில் பார்ப்பீங்க, நியூஸ் பேப்பரில் பார்ப்பீங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி அஃபிஷியலாக வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே பேசிவ் ஃபார்ம் தான் வரும். இது பேசிவ் ஃபார்ம். எப்படி பேசிவ் ஃபார்ம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம்? சப்ஜெக்ட்டு ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறது தான் என்னது பேசிவ் ஃபார்ம். புரியுதுங்களா? அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் தரலன்னா நீங்கள் எந்த ரிப்போர்ட்டும் டாக்குமெண்ட் எதையுமே ஒழுங்காக படித்து புரிஞ்சுக்க முடியாது. அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதியிருப்பாங்க, நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். எப்படின்னா காலேஜெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஒரு போமோ போய்ட்ரியோ நடத்திட்டு போயிடுவாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நாங்கள் ப்ரிப்பேர் ஆகும்போது அதே போய்ட்டு என்ன பண்ணுவோம்னா நாங்கள் படித்து எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவோம். போம் ஒன்று தான் போம் ஆர் போய்ட்ரி இருக்கும். அந்த ஒரு போமுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 25 கிளைமேக்ஸ் கொடுப்போம். ஏன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸே தெரியாதே, நாங்களாக ஒன்று புரிஞ்சு நாங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அப்போ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாதுன்னா இதை நம்ம ஒழுங்காக என்ன பண்ணிக்கணும், இப்போவே கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டா தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. ரைட்? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகும்போது நமக்கு இன்னுமே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ரைட்? இப்போ எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷ்லேருந்து தமிழ், அடுத்த ஸ்லைடில் தமிழ்லேருந்து என்ன பண்ண போகிறோம், இங்கிலீஷில் வந்து கற்றுக்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் 2 சைட்லேயும் எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தா தான் புரியும். ரைட்? சரி பாருங்கள். Your request has been approved. Your request has been approved. நல்லா கவனிக்கணும். Your request சப்ஜெக்ட் வந்துருச்சு, has been approved. ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்குது, ஏன்னா பீனுக்கு அடுத்து V3 இருக்கணும். பாருங்கள், your request அப்படின்னா உங்கள் கோரிக்கை. ஓகே, உங்கள் மனு ஏதோ ஒன்று சொல்கிறோம். ஓகே, உங்கள் விண்ணப்பம் எது வேணாலும் சொல்லுங்கள், தப்பு இல்லை. உங்கள் கோரிக்கை பாருங்க, அப்ரூவ்னா ஏற்றுக்கொள்ள. ஓகே, கோரிக்கை இதுதான் பார்த்தீங்கன்னா வேர்பு. ஏற்றுக்கொள்ள பீன் பட்டு ஹேஸ் இருக்கிறது, இல்லாட்டி உள்ளது, எது சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே, அந்த வேலை நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. They have approved your request. இப்படி நம்ம சொன்னோன்னா அவங்க உங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள், இல்லாட்டி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் வரும். They have approved your request. ஆனால் they have approved your requestன்னு சொல்லும் பொழுது அங்கே சப்ஜெக்ட் யார் அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் இந்த மாதிரி சென்டென்ஸில் விஷயம் என்ன, செஞ்ச நபருக்கு முக்கியத்துவம் கிடையாது, நடந்த விஷயத்துக்கு தான் முக்கியம். பாருங்க, your request has been approved. உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. தமிழில் சொல்லும்போது அர்த்தம் உங்களுக்கு புரியுது இல்லை, அவ்வளோதான், அதோட மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க போதும். his application has been rejected. his application பாருங்க, அவனுடைய விண்ணப்பம். ஓகே, புரியுதுங்களா? அப்ளிகேஷன் என்ன சொல்லலாம், மனுங்களா, மனு ஃபார்மெல்லாம் நம்ம சொல்லுவோம், படிவம்னு சொல்லுவோம். பாருங்க, அவனுடைய படிவம், அவனுடைய விண்ணப்பம் has been rejected, நிராகரிக்க. ஓகே, நிராகரித்த, நிராகரிக்க, நம்ம இக்க அந்த ஆ சவுண்ட்லேயே தான் வரணும். ஓகே, நிராகரிக்கப்பட்டு உள்ளது. ஓகே, ஐயோ அவனோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கடா. ஹிஸ் அப்ளிகேஷன் ஹேஸ் பின் ரிஜெக்டட். அவனுடைய அப்ளிகேஷன், அவனுடைய படிவம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணுறது இப்போது? தமிழில் சொல்லும்போது உங்களுக்கு புரியுது, அதுவே போதும். சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட பாசிவ் ஃபார்ம், அவ்வளோதான். எப்படி? ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட பாசிவ் ஃபார்ம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எப்படி வரும்? ஹேவு ஹேஸுக்கு அடுத்து ஒரு V3 வரும், அவ்வளோதான். அதோட பாசிவ் ஃபார்ம் ஹேவு ஹேஸுக்கு அடுத்து பீன் ப்ளஸ் V3 வரணும். இவ்வளோதான் ஸ்ட்ரக்சர், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. The work has been completed. ஓகே, வேலை முடிக்கப்பட்டு இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒர்க் அப்படிங்கிறது சிங்குலர், அதனால இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஹேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்கோம். ஆனால் ஒர்க்குக்கு சிங்குலரும் ப்ளூரலும் கிடையாது. புரியுதுங்களா? அதை ஒர்க் அப்படிங்கிற வார்த்தையாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே ஒர்க் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிங்குலராகவே கருதி ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரைட்? இங்கே பாருங்கள், யோர் ரிக்வஸ்ட் சிங்குலர் ஸோ ஹேஸ், ஹிஸ் அப்ளிகேஷன் சிங்குலர் ஸோ ஹேஸ்.
அடுத்து பாருங்க, the roads have been repaired. ரோட்ஸ்னா சாலைகள். ஓகே, அப்போ ப்ளூரல். சாலைகள் repaired, பழுது பார்க்க பட்டு இருக்கின்றன. ஏன்னா இது ப்ளூரல். ஓகே, அந்த ப்ளூரலுக்கு ஏற்ற சவுண்டை கொடுக்கணும். the roads have been repaired. the roads have been repaired. சாலைகள் பழுது பார்க்கப்பட்டு இருக்கின்றன. அமைச்சர், முதலமைச்சர் நம்ம ஊருக்கு வராங்க, அதனால சாலைகளை பழுது பார்த்துருக்குறாங்கன்னு நம்ம சொல்லுவோம். சாலைகளை பழுது பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. யார் பழுது பார்த்தாங்க அப்படின்னா அவங்க பழுது பார்த்துருக்காங்க, அதனால அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் சொல்கிறோம். யார் பண்ணாங்கன்னா முக்கியம் கிடையாது, என்ன பண்ணாங்க. சாலைகள் பழுது பார்க்கப்பட்டு இருக்கிறது, நடந்த விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம். மறுபடியும் நான் சொல்கிறேன். ஓகே, they have been replaced. இங்கே தேனிங்கிறது அவர்கள்னு வேண்டாம், ஏதோ ஒரு பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். எல்லா பொருட்களும் பழுதடைஞ்சிருந்துச்சு, நான் மாத்திரை கேட்டிருந்தேன். ஆல் மை திங்ஸ், அதை தான் தேன் நம்ம சொல்கிறோம். ஆல் மை திங்ஸ் have been replaced. அவைகள் ரீப்ளேஸ்ட் தானே, மாற்றி வைக்கப்பட்டு இருக்கிறது, இல்லாட்டி உள்ளன, இருக்கின்றன இல்லாட்டி உள்ளன. ஏன்னா ப்ளூரல், அதனால் இந்த ஃபார்ம் தான் யூஸ் பண்ணோம். பாருங்கள், அவைகள் மாற்றி வைக்கப்பட்டுள்ளன. they have been replaced. அவைகள் மாற்றி வைக்கப்பட்டுள்ளன, அவைகள் மாற்றி வைக்கப்பட்டு இருக்கின்றன. ரெண்டுமே கரெக்டு தான். புரியுதுங்களா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு? அப்போது அந்த கொண்டு அப்படிங்கிற மீனிங்கில் இங்கே வரவே கூடாது. அதற்கும் பாசிவ்க்கும் சம்மந்தமே கிடையாது, இங்கே வரவே கூடாது. பீன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருந்தாலும் இந்த கொண்டுங்கிற வார்த்தை இங்கே வரக்கூடாது. இதை ஃபஸ்ட்டு மைண்டுக்குள்ளே போட்டுப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் டக்குன்னு என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எழுதி வச்சுட்டுங்க. ஏன்னா எழுதுகிற அந்த நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் நிறையா. பாருங்கள், அவன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறான். யாரோ அவரை கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க, யார் நீக்கினான்னு தெரில. அப்போ யார் அந்த செயலை செய்தார்கள் என்று நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதா முக்கியத்துவம் கொடுக்குறோம். பாருங்கள், அவன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறான். ஓகே, அவர் கட்சியிலிருந்து தூக்கிட்டோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ ஹேஸ் பீன், இந்த ஹீ வந்துட்டாலே ஹேஸ் பீன் வந்துடணும். அதுக்கடுத்து V3, ஹேஸ் பீன் ரிமூவ்டு, ஹேஸ் பீன் எக்ஸ்பெல்டு, ஹேஸ் பீன் டிஸ்மிஸ்டு, எது வேணாலும் சொல்லுங்கள், கரெக்டு தான். ஓகே, ஹீ ஹேஸ் பீன் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த பார்ட்டி. சொல்லுங்கள், ஹீ ஹேஸ் பீன் எக்ஸ்பெல்டு. எக்ஸ்பெல்டுனா விலக்குதல், நீக்குதல்னு அர்த்தம். ஹீ ஹேஸ் பீன் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த பார்ட்டி. ஹீ ஹேஸ் பீன் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த பார்ட்டி. திரும்பி திரும்பி சொல்லுங்கள். நான் எப்படி இப்போ ரிப்பீட் பண்ணுறோம் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக என்ன ஆகும், வாயில் வந்துடும். ரொம்ப சிம்பிள். உனக்கு அபராதம் விதிக்கப்பட்டு இருக்கின்றது. உனக்கு மெசேஜ் வந்துருக்குடா, உனக்கு அபராதம் விதிக்கப்பட்டு இருக்கிறது, உனக்கு அபராதம் போட்டிருக்கிறாங்க. இன்னொரு ஆங்கிள் எப்படி சொல்கிறோம், உனக்கு அபராதம் விதிக்கப்பட்டு இருக்கிறது. யூ ஹேவ் பீன் ஃபைன்டு. யூ ஹேவ் பீன் ஃபைன்டு. மறுபடியும் சொல்லுங்கள், யூ ஹேவ் பீன் ஃபைன்டு. ஃபைன்டு, யூ ஹேவ் பீன் ஃபைன்டு. இந்த ஃபைன்டு அப்படிங்கிறது ஃபைன் போடுற அந்த நடவடிக்கையை நம்ம வேர்பாக மாற்றிருக்கோம், அவ்வளோதான். புத்தகம் மேசை மீது வைக்கப்பட்டுள்ளது. புத்தகம் மேசை மீது வைக்கப்பட்டுள்ளது. The book has been kept on the table. The book has been kept. Has been kept. புரியுதுங்களா? எப்படி has been keptனு சொல்லணும். அப்படியே சொல்லும் போதே ஒரு கோர்வையாக சொல்லி பழகணும். The book has been kept on the table. புத்தகம், the book, மேசை மீது, இதெல்லாம் விட்டுறணும், கடைசி வார்த்தைக்கு போயிடணும். தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன பெயர் இருக்கோ அது நவுன் அப்படியே கீழே வந்துடும். இங்கிலீஷுக்கு செகண்ட் வார்த்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், தமிழ் சென்டென்ஸோட கடைசி வார்த்தைக்கு ஓடிடணும். வைக்கப்பட்டுள்ளது, ஹேஸ் பீன் கெப்ட். செலுத்தப்பட்டு, ஹேஸ் பீன் பெய்டு. இப்படி தான், புரியுதுங்களா? அப்படியே இந்த வார்த்தையை பார்த்தாலே டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடணும். செலுத்தப்பட்டு, ஹேஸ் பீன் பெய்டு. ஓகே, பின்னாடி இருக்கிறதுன்னு இருக்குது. செலுத்தப்பட்டு இருந்தது அப்படின்னு பாஸ்டில் இருந்துச்சுன்னா ஹேஸுக்கு பதிலாக ஹேடு போடுங்க, வேலை முடிஞ்சு. அதுக்குள்ளே தனியாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க அவசியமே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? எப்படி? பணம் ஏற்கனவே செலுத்தப்பட்டு இருக்கிறது. மணி ஹேஸ் பீன் பெய்டு ஆல்ரெடி, இல்லாட்டி மணி ஹேஸ் ஆல்ரெடி பீன் பெய்டு. எப்படி சொன்னாலும் கரெக்டு தான். த மணின்னு போடக்கூடாது, ஏன்னா மணியை வந்து நம்ம அன்கவுண்டபிள் நவுனில் வச்சுருக்கோம். புரியுதுங்களா? அது கவுண்ட் பண்ண முடியும், ஆனால் அன்கவுண்டபிள்குள்ளே தான் அதோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. பாருங்க, அப்போது மணி ஹேஸ் ஆல்ரெடி பீன் பெய்டு. மணி ஹேஸ் ஆல்ரெடி பீன் பெய்டு.
ரொம்ப சிம்பிள். உங்களுக்காக பல உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளன. உங்களுக்காக பல உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளன. தயவு செய்து போய் சாப்பிடுங்க. புரியுதுங்களா? மெனி டிஷ்ஷஸ் ஹேவ் பீன் ப்ரிப்பேர்டு ஃபார் யூ. ஏன்னா மெனி டிஷ்ஷஸ்ங்கிறது ப்ளூரல், அதனால ஹேவ். மெனி டிஷ்ஷஸ் ஹேவ் பீன் ப்ரிப்பேர்டு ஃபார் யூ. கோ அண்ட் ப்ளீஸ் ஹேவ். கோ அண்ட் ப்ளீஸ் ஹேவ். மறுபடியும் சொல்லுங்க. மெனி டிஷ்ஷஸ் ஹேவ் பீன் ப்ரிப்பேர்ட் ஃபார் யூ. மெனி டிஷ்ஷஸ் ஹேவ் பீன் ப்ரிப்பேர்ட் ஃபார் யூ. சொல்லி கொடுக்குற நான் கூட பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணுறேன். அப்போ கற்றுக்க வேண்டிய நீங்கள் ரொம்ப டைம் ரிப்பீட் பண்ணணும். இந்த சென்டென்ஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் இப்படி இந்த ஹேஸ்பீன் ப்ளஸ் V3 தாண்டா அர்த்தம், ஹேபீன் ப்ளஸ் V3 தாண்டா அர்த்தம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் என்ன பண்ணிடணும், மைண்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கணும். கடைசியாக ஒரே ஒரு சென்டென்ஸ். வீடு துடைக்கப்பட்டு இருக்கிறது. வீடு துடைக்கப்பட்டு இருக்கிறது. The house has been mopped. The house has been mopped. எப்படி வைப்டுன்னு சொல்லக்கூடாது, வைக்கிறதுக்கு வேறு அர்த்தம் இருக்குது. ஓகே, அது வந்து நம்ம இங்கே சொல்ல முடியாது, மேட்ச் ஆகாது, லாஜிக் இருக்காது. ஓகே பாருங்கள். The house has been mopped. The house has been என்ன சொல்லணும், MOPPED. MOBன்னு போட்டக்கூடாது, வேறு மீனிங். The house has been mopped. சிம்பிள். புரியுதுங்களா நண்பர்களே? இவ்வளோதாங்க. அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை நீங்கள் எங்கே பார்த்தாலும் கன்ஃபியூஷனே ஆகாமல் இந்த அர்த்தம் இதுதான், இதெல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வேணும். நண்பர்களை நல்லா கவனிங்க. நாம் இங்கிலீஷ் இங்கே கற்றுக்கிறது மற்றவங்க முன்னாடி சீன் போடுறது கிடையாது. நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை ஏற்படுத்தி கொள்ள, நமக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ், நமக்குன்னு ஒரு டிக்னிட்டி, இதற்காக தான் நம்ம ஆங்கிலத்தை லேர்ன் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? நம்ம சேனல் இருக்க மேக்ஸிமம் அதுக்காக தான். நம்ம கான்ஃபிடன்ஸ் வேணும், நல்ல ஒரு டிக்னிட்டி. நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல மற்றவங்க முன்னாடி ஒரு நல்ல டிக்னிட்டி. மற்றவங்க முன்னாடி நம்ம சீன் போடுறதுக்கு பேசுகிற ஆள் கிடையாதுன்னு எனக்கும் தெரியும். புரியுதுங்களா? அப்போது இந்த மென்டாலிட்டியோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது 100% உங்களுக்கு பயங்கரமான ஒரு அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இங்கிலீஷ் ஃபார் டிக்னிட்டி, இங்கிலீஷ் ஃபார் செல்ஃப் ரெஸ்பெக்ட், இங்கிலீஷ் ஃபார் சொல்லுங்கள் கான்ஃபிடென்ஸ். இதை வந்து நீங்கள் மறக்கவே கூடாது. புரியுதுங்களா? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் என்ன பண்ணுங்கள், இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Thank you.